செல்வோம். ஹே, அப்படியே எனக்கு ஒரு சீபா மட்டுமே கிடைத்தது. அது எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. சூப்பர். அது கருக்கலைப்பு போல் தான் தெரிகிறது. உன்னுடையது. எங்களை ஒப்பிடுகையில் பணம் செலுத்தவும். வாவ், என் கண்களை நம்ப முடியவில்லை. இவ்வளவு லாலிபாப்ஸ் நான் மட்டும் பார்த்ததே இல்லை. சிறியதாக தொடங்குவோம். சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பதுக்குகளை மட்டும் அகற்ற வேண்டும். இதுவரை நீ சிறப்பாக செய்யவில்லை. நான் விட்டுவிடப் போவதில்லை. சிரிப்பதை நிறுத்து. ஓஹி, எனது லாலிபாப்பை முறித்து விட்டேன். அது கூட சாத்தியமானு நினைத்தேன். முக்கியமான ஒன்றேன் கிராமல் முழுமையாக இருக்கிறது. அதுவே எனக்கு வேண்டும். ரொம்ப சுவையாக இருக்கிறதே. சூப்பர். சிறந்தது. எனக்கு புதியதை அடிக்கடி வாங்காதது நீண்டது ஆகிவிட்டது. பார்த்தால் எப்படி தயாரிப்பை பெட்டியிலிருந்து எளிதாக எடுக்கிறேன். வாவ், உங்களிலிருந்து நான் நிறைய பேராசையை விடுங்கள். பெரியதாக ஆட நேரமாகிவிட்டது. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட ஓசுகிறேன். அலெக்ஸ், என்ன செய்கிறாய்? பயப்படாதே. நான் எனது கிராமலை நசுக்கவே விரும்புகிறேன். பாரேன், இது வேலை செய்கிறது. அதிகமில்லை. நிறுத்து அலெக்ஸ், எங்களுக்கு பயமாகிறது. சரி சரி, இவ்வளவுதான். நான் முடிச்சுட்டேன். இப்பதான் நமக்கு கிராமல் களத்துல ஊற்ற வேண்டும். ஓ, எங்களுக்கு ஒரு முழு லாலிபாப் வேண்டும். ஒரு காரணத்துக்காக அதை விட்டுட்டேன். இல்ல, நீ அதை நெடுஞ்ச கிராமலில் மூழ்க வைத்து சாப்பிடலாம். ரொம்ப வசதியானது. ரொம்ப விரயமா முடிந்து விட்டது. நான் அதை அப்படியே வாயிலே போட்டு விடுகிறேன். சரி, அது கெட்டதல்ல. இது ருசி. நான் நின்றுவிட விரும்பவில்லை. நீ பாதியை காலி செய்து விட்டாய். மிலா, இப்போது நான் ஒரு வாக்யூம் கிளீனர் எடுக்கிறேன். அதை போடிவிட சீக்கிரம். மன்னிக்கவும், நான் தற்செயலாக அதை உங்கள் திசையில் சுட்டி காட்டினேன். வீட்டு வேலைகளை சரிபார்க்க வேண்டும். எனவே சூப்பரான யோசனை. நானும் அதை விரும்புகிறேன். இப்போது நெகிழ்ந்த குச்சிகளை கொண்ட நீர்க்கோழிகள் எந்த தடையும் இல்லாமல் சாப்பிட முடியும். நம்ப முடியல. இது கொஞ்சம் மோசமா முடிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன, இது நமக்கு சுற்றி இருப்பது போல இருக்கிறது. மலிவான சாதனையாளர்கள் மேலே இருக்கிறார்கள். நான் இதை செய்ய முடியும். சரி, நாங்க உங்களை உதவுறோம். நல்லா புடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. அது என்ன ஆபித்து? அதுவும் விசாரமா கம்முறதுக்கு காய்ச்சல். நம்ம நரகத்துல இருக்கோம். என்ன ஆச்சு? சரியாச்சு. நான் அதற்குள்ள பூட்டி வச்சிட்டேன். அது என்ன பைத்தியம்? நான் அதை பார்க்க முடியவில்லை. அது குற்றத்தின் திராட்சையாய் தெரிகிறது. நீங்க ஒரு அவற்றில் சிலவற்றை கொண்டிருங்கள். அவையே துரணாற்றமற்றவைகள். நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளல தானே? அந்த மெழுகுகள் பாப்கார்ன் தயாரிக்கும். எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம இதை திருப்பி தான் பார்க்கலாமா? இல்ல, இது வேலை செய்யாது. இது மிகவும் கடினம். நாம மீண்டும் யோசிக்க வேண்டும். நான் என்ன செய்வது என்று தெரியும். ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். என்னால் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறது? எனக்கு அது மிகவும் நீண்டதாக தோன்றுகிறது. சில நேரம் விளையாடுவோம் அல்லது உறங்கு. இது ரொம்ப நீண்டது. அற்புதம் நண்பர்களே, இத பாருங்க. அற்புதம். பாராட்டுக்கள். நாங்கள் உங்களை மீண்டும் பார்க்க அன்போடு மீண்டு வருகிறோம். மில்லா, ரொம்ப நல்லது இல்லையா லிலித்? எனது குழுவை சந்திக்க முடியுமானால் முடிக்கேட்டையில் விட அதிகமாக தேவை. முழு இரும்பு அதற்கு உதவும் என எண்ணுகிறேன். என்ன நடந்து? உங்களுடைய முறையால் நாங்க குறுக்கிட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப வேகமா செய்தேன். நான் குளிர்ச்சி. எனக்கு தெரியாது. நீங்கள் எங்களை அனுகூலமாக ஆச்சரியப்படுத்தினீர்கள். என்ன சுட்டரிக்கும். இது மிகவும் சூடாக இருக்கிறது. சஞ்சயா, அவள் எனக்கு இவ்வளவு சோம்பலியாக நடந்து கொண்டாள். ஓ, எனது பிரச்சனைகளை மறந்து போக பாப்காரன் உதவும் என்று நம்புகிறேன். அருமை. உண்மையில் நல்ல விதமாக நிகழ்ந்தது. அவ்வளவு பெரிய தொகுப்பை எப்படி செய்வது? எனக்கும் ஒரு யோசனை வேண்டும். ஓவை, அது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பாப்கார்ன் இயந்திரமா? நீ யார் முன்னால் இதை பார்த்து பயின்றதில்லை? நான் எப்படி பயன்படுத்துவது என உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் நீங்கள் கர்னல்களை உள்ளே போடுங்கள். ஆமாம், அந்த போதும். சரி, இதோ இது வேலை செய்யும். என் பாப்கார்ன் தயார். அசாதாரணம். உண்மையான தொழில்நுட்பத்தின் சாந்தி. சிறிய அளவினை தயாரிக்க மேலும் தானியங்களை சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன்.
ஓ ஆமா, அது இன்னொரு விஷயம். இப்படி ரொம்ப பிடிக்கும். ஓ, இன்னும் சில கருவிகள் மீதி இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த போறேன். இது மிகவும் சிறந்ததற்கு. நீங்க விட்டு செல்ல முடியுமா? இல்ல 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 இல்ல. நான் அதை பிடிக்க கூட பயப்படுகிறேன். கொடூரமானது. குறைந்தபட்சம் உன்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. என்னுடைய வாளை பாரு. ஆயினும் நான் பயப்பட தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். அந்த ஓன்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல. கொஞ்சம் உறுதியா இருப்பேன். இந்த பெரிய பகுதியை நான் எப்படி கையாளுவேன் என கற்பனை செய்ய முடியாது. நெல்லாவை தொடங்க அனுமதிப்பதில் விருப்பம் உள்ளேன். நன்றி அலெக்ஸ், நீ உண்மையான நண்பன். சிக்கலான நேரத்தில் உதவுவது உன்னால தெரியும். இது நான் நினைச்சது போல வெறுப்பாக இல்ல போல் இருக்கிறது. நிச்சயமாக ஆமாம், ரொம்ப ருசியாக இருந்தது. மிலா, நீ தொடங்கலாம். மிலா, அது வெட்கக்கேடாக இருக்கிறது. கவலைப்படாதே, பல விஷயங்கள் நேரின்றன. நான் எனது பங்கின் சூழ்நிலைகளை நீர் சமாளிப்பதை போல சமாளிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். சரி, சிறியதாக தொடங்குவோம். நான் குறைந்தது ஒரு கொதுமா பரீட்சிக்கிறேன். ஹூம், இது விசித்திரமாக உள்ளது. அந்த கீரிப்புள்ளி அசைவது போல் தோன்றியது. இன்னொன்றை எடுப்பது நல்லது. நான் தேர்வு செய்ய அதிகம் உள்ளது என்பதால் நல்லது. ஆனால் முதலில் எல்லா கூடுதல் பொருளையும் நான் அகற்றி விடுகிறேன். ஜூலியன், உன்னை அடையாளம் காணவில்லை. என்ன செய்கிறாய்? அது எதுவும் இல்லை. நான் கிரேஃபிஷை சுத்தம் செய்ய வேண்டியது மட்டுமே. அது கவனம் இல்லையே. அழகானது. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் பாரு. மன்னிக்கவும் நண்பர்களே, அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. அதை முயற்சி செய். நான் உண்மையில ருசிக்குரிய வாகனம் ஓட்டுகிறேன். வாவ், நான் மிகப்பெரிய லேகரிஸ் பெற்றிருக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு குறைவாக சரி. உன்னை பார்த்து மறுபடியும் சிரிக்கவில்லை. அற்புதம். நான் ஃபார்சூனா லைம்லைட். நீங்களும் நானும் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது அலெக்ஸ் வரிசை. சீனி ஒரு பிறந்த உதாரணம். இப்போது எனக்கும் முயற்சிக்கு சேரா இருக்கேன். சூப்பர், சுவையா இருக்கு. உங்களிடமிருந்து கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடையதை சாப்பிட்டுட்டீங்க. எனக்கு ஒன்று ஒவ்வொரு கிரீபிஷுக்கும். அது போதுமானது. நான் இல்லை என்றேன். அதை அனுபவிப்பதிலிருந்து என்னை தடுக்காதே. ருசியாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது. எங்களுக்கு உதவுங்கள். நான் நினைக்கல, அதுவே போதுமானது. கோபம் கொள்ளாதே. வழுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இங்கே ஒரு உயிருள்ள மீன் இருக்கிறது. இது இங்கே எப்படி வந்தது மாமா? நீங்கள் சரியா? ஓ இல்லை, என்னை ஏதேனும் செல்லை நோக்கி அதை எரியாதே. விரல அது காயப்படுகிறது. எங்களுக்கு நல்ல பாடம் தொடங்குங்கள். இன்று எங்கள் வீரர்களிடம். அலிஸ், அழாதே. ஹேய் நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய சமையல் சவால் ஒன்றில் இணைந்து உள்ளீர்கள். கேக் அலங்கரிக்கவும். இப்போது பாபி அலிஸ் அவள் விரும்பும் கேக்கை காண்பிக்க உள்ளாள். நீங்கள் தயாரா? தயவு செய்து அப்போதே செல்லலாம். அப்படியா? பாட்டி, உப்பு என் தட்டிலே உடைந்துட்டது. பரவாயில்லை, உள்பலகையை எடுத்து விடுவோம். முட்டை ஏன் இப்படி நடக்கிறது? நான் உன்னை உதவுகிறேன் பேத்தி. நீ மிகவும் நான் உலகிலேயே சிறந்த பாட்டி. அப்படின்னா தொடர்ந்து செய்யலாம். ஒரு முட்டை போதுமானதல்ல. டாடா, தயார் இருக்கிறீர்களா? அடுத்தது என்ன தேவை? என்ன? சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை. ஆனா பாட்டி, இது கேக். இது இனிப்பு ஆக வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்துடுறேன். என்ன? எது வேணுமானாலும் சரி. எனக்கு சில சர்க்கரை வேண்டும். அது தவறா? நீ என்ன செய்யற பாட்டி? பால் ஊத்துற. அப்போ நான் அதை போல செய்வேன். உஃப், இது திறக்கவே மாட்டேங்குதே. இது வேலை செய்யல. ஓ இல்லை, எல்லாம் கசி அடிக்கிறதே. அதிகம் எதுவும் இல்லையே. சரி, தயார். கிராண்ட்மா, நான் உங்களிடமிருந்து மாவு கடனாக வாங்கலாமா? எல்லாம் மாவுதான். ஓ, என் முகம் கிழிந்து விட்டது. நான் பயமுறுத்துவேனா? சரி,
இப்போது எல்லாம் சரிக்கு போடுவோம். இப்படிதான் மாவு. இது வித்தியாசமாக உள்ளது. அருமையாக உள்ளது. ஆம், முள்ளுக்கு மிகவும் வசதியானது. ஆனால் நான் என்னுடைய கைகளால் அதை செய்ய தங்களுக்கு முடியும். அப்படம் செய்ய தெரிந்ததே தெரியாத இழந்த தலைமுறை. எங்கள் தலைமுறைக்கு உங்கள் பழைய வசதிகள் தேவையில்லை. எங்களிடம் தொழில்நுட்பம் உள்ளது. இதுதான் நாங்கள் செய்வது. இந்த சிறப்பான மாவை பாருங்கள். அரே, என் மாவு எப்படி இருக்கிறது? எல்லாம் சரியா? ஓ, அது. நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ககாவோ சேர்க்க வேண்டும். அருமகள், பூட்டு அணிந்து கொள். இப்போது பாட்டி எல்லாம் செய்து காட்டுவார். அருமையான சாக்லேட் மாவு. அதை அடுப்பில் வைக்கலாம். அப்பா, அது வலிக்கிறது. சரி. இவ்வாறே தான் இருப்பேன். பாட்டி முக்கால் மாவை சூடான அடையில போட்டு விட்டாரா? என்ன பற்றி? காத்திரு. நானே பாவுடன் ஆகல. பல்தன ஓரியோஸ் உண்ணுதல் விரும்புகிறேன். ஆகவே அதிலிருந்து ஏதோ ஒன்றை செய்வோம். அதை தொப்புள் கிண்ணத்தில் போடிவிட்டு நன்றாக குலுக்கி மாவை அதன் மேல் வைத்து விடுவோம். மேலும் சில வண்ணம். நான் எனது நிறத்தை போலவே பிரகாசமான பாதக பிசையை கிடைக்கும். இதையெல்லாம் கலந்துவிடு. முடிந்து விட்டது. இப்போது நாங்கள் அனைத்தையும் சாட்சியில் ஊற்றுகிறோம். நான் ஒரு குழப்பமான ஸ்பாஞ்ச் கேக் செய்ய முடிவு செய்தேன். ஓ, பாட்டி ஏற்கனவே தூங்கிட்டாரு. நாம அமைதியா இருக்கணும். பை பை கேக். உன் தயார் இருக்கணும் நம்புறேன். முடிந்தது. அந்த அமைச்சர்கள் ஏப்பவே கேக்குகளை அடுப்பில் சேர்த்து விட்டார்கள். எனவே இது என்னுடைய சிருஷ்டிக்கும் நேரம். கவனிப்பதற்கு and கற்பதற்கு தயாராகுங்கள். நான் மாவை கிண்ணங்களில் வைத்து வண்ணம் போட்டேன். இது தேனிலவு போல மாற வேண்டும். இப்போது மிக அபிமானமான வட்ட வடிவங்களில் நான் என் அழகான நிறமுள்ள மாவை ஊற்றுகிறேன். என் கேக் மிக சிறப்பாக அமையும் என்பதற்கு தயார் இருங்கள். அதை கைகளிடுங்க. நீ உறைஞ்சிக்கிட்டு இருக்க. அது மிகவும் தாமதமாகிவிட்டது. வரவேற்கிறேன். ஓ, நினைவுறுத்தியதற்கு நன்றி. நான் கேக்கை எடுத்து தர வேண்டும். அப்படியா? நீயே தயாரா? ஓ, நான் மன்னிக்கவும். நான் என் இனிமையான பூனைகளை விட்டு போகிறேன். நீங்கள் அனைவரும் தயாரா? நறுமணமுடன் மிகச் சுவையாக உள்ளது. பார்ப்போமா? இது குளிர்ந்தது இல்லையா? இது மிகவும் அழகாக திரும்பி வந்தது என நினைக்கிறேன். ஓ, ஜில், அதை எனக்கு கொடு. எனக்கு இதையே இன்னமும் வேணும். நான் ஒரு அழகான கேக் செய்வேன். அதுவும் முக்கியமாக இது அசலாக இருக்கும். ஆம், சரியானது. ஓ, என் கேக் வேகித்து விட்டது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அங்கே? சூடாக இருக்கிறது. சூடாக. ஓ, இது நன்றாக வந்திருக்கிறது போல. அதை இனிப்பான ஏதாவது கொண்டு சுலபமாக்க வேண்டும். உதாரணமாக மர்ஷ்மெல்லோவோட போல. ஆமாம், ஆனால் முதலில் நான் அதை கண்டுபிடித்தேன். அறிகிறேன். நல்லது. அதையெல்லாம் பூசுவது. என் நினைப்பில் யோசனை சிறப்பாக இருக்கும். இதை அலங்கரிக்கலாம். அற்புதம். மேல் சில சாக்லேட் பந்துகள் வண்ணமயமானவை. என் கேக் மிக அழகாக இருக்கிறது. நான் அதை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தாராளமாகவே அது மிகவும் விருப்பமாக இருக்கிறது. சரி, நான் அதை கெடுக்க முடியாது. மன்னிக்கவும். இது உங்களுக்காக. அச்சு பிஸ்கெட்டுகள். திசை எடுக்கீனி. இது ரொம்ப சுவையா மணக்குது. பிஸ்கட்களை எடுத்துக்கொண்டு நமது சிறந்த கேக் ஒட்டுவோம். மீது கொஞ்சம் கிரீம் வைத்து ஒரே மாதிரியான பழப்புவது. நம்ம வந்துட்டோம். என் கேக் பார்த்துட்டு பாருங்க. எப்படி இருக்கு? ஆமா, இது அழகா இருக்கு. ஆமா, உலகிலேயே சரியான வேலை. மற்றும் கடைசி ஸ்பாட். இது கொஞ்சம் சர்ப். நீர் நிறம் கொண்டவராக உள்ளீர்கள்.
வம்சியூருகன் வானவில முடிஞ்சது. இது செம்மையாக உள்ளது. அது செம்மையாக பொருந்துகின்றது என்று நினைக்கிறேன். நான் மிக புத்திசாலி. நீங்க தயாரா? ஆரம்பிக்கலாமா? வாவ்! ஹே, என்ன அழகான அது ரபன்செல். எவ்வளவு அழகான. நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும். அந்த சுவையான கேக். ஆஹா! ரொம்ப நல்லது. நேரம். இந்த கேக் சுவை எப்படி இருக்கிறது? வணக்கம். நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆஹா! அதுவோ ரொம்ப அருமை. நன்றி. இது என்ன? அத்துடன் ஒரு என்ன? வானவில்? ஆஹா! அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது ஒரு இதை நான் 10க்கு 10 என தரவளிக்கிறேன். எனக்கு சார்பலிகாரரின் கேக் மிகவும் பிடிக்கும். ஹூரே! சார்பலிகாரர் வென்றுவிட்டார். எனது வாழ்த்துக்கள்.